சென்னை தீநகரில் உள்ள கமலாலயத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டப்படி மிகவும் பிற்பட்டோர் பட்டியல் சமுதாய மக்கள், SC ST மக்கள், அத்தனை மக்களுக்குமான சமூக நீதி திட்டங்களை, இடஒதுக்கீடுகளை ஒன்றை கூட குறைக்காமல் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்று சொன்னால் அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே காட்டிய வழியிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஏழை மக்களுக்கு உணவு, கட்டிட, வீடு, இருக்க இடம், அனைத்து சுகாதார திட்டங்கள், குடிநீர் அனைத்தையும் இன்றைக்கு வழங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு கூட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கிற அரசு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. இதை வேண்டுமென்றே திரித்து கூறி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இதை ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதைப் போல, இதை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பயன்படுத்துவதைப் போல ஒரு நீல நிறம் என்று சொன்னால் பட்டியல் சமுதாய தலைவர்கள் எல்லாம் அந்த கட்சியினுடைய கொடிகள் எல்லாம் ஒரு நீல நிறத்தில் இருக்கும். என்றைக்குமே நீல நிறத்தில் ஷர்ட் போட்டு வந்தது கிடையாது ராகுல் காந்தி அவர்கள். அன்றைக்கு எப்படி அந்த போராட்டத்தை இறுதி நாளில் நடக்கிற பொழுது நீல நிற சட்டையை போட்டுக் கொண்டு வருகிறார். அந்த அளவிற்கு அவர்கள் குறுகிய புத்தியோடு, குறுகிய சிந்தனையோடு, எப்படி அவருடைய சகோதரி பாலஸ்தீன் பேக்கை தொங்க விட்டு அடுத்து பங்களாதேஷ் பேக்கை தொங்க விடுகிறாரோ அதை போன்ற ஒரு குறுகிய சிந்தனையோடு இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களை ஒரு கடவுளாக போற்றுகிற ஒரு பாரத பிரதமர் இருக்கிற இந்த நாட்டிலே அவருடைய சிந்தனை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிற ஒரு பிரதமர் இருக்கிற அந்த நாட்டிலே வீணான திட்டமிட்ட பிரச்சாரங்களை இங்கே செய்கிறார்கள். இங்கே போராட்டங்கள் நடத்தினார்கள். இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தீர்மானத்திலே எழுதியிருப்பதை பார்த்தேன். மிகவும் தாழ்வாக பேசி அவரை அவதூறு செய்த போன்ற ஒரு தீர்மானத்தை எழுதியிருப்பது சட்டப்படி குற்றம். அதை எதிர்த்து நாங்கள் வழக்கு கூட தொடுக்கலாம். தலைவர் அவரிடம் கேட்டு, மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலையோட கேட்டுதான் இதுக்கு முடிவு செய்ய வேண்டும். இப்படி ஒரு தீர்மானம் அவர்கள் போட்டதே தவறு. எதை வைத்து இப்படி ஒரு தீர்மானம் போட்டார் என்று தெரியாது. அதை தவறு என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு காங்கிரஸும் சரி, காங்கிரசுடைய கூட்டணி கட்சிகளும் சரி, அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகழுக்கு ஒரு துளியை கூட கிள்ளி போடாதவர்கள். ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற போது கூட நான் சொன்ன எந்த திட்டங்களாவது அவர்கள் செயல்படுத்தினார் என்று கேட்டால் இல்லை. அதை கூட செய்யாத அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கருடைய புகழை மீண்டும் அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறார்கள், பட்டியல் சமுதாய மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்வது எங்கள் கடமை. அதற்காக இங்கே உங்களை சந்தித்திருக்கிறோம். அதே போன்று இன்றைக்கு திமுக செயற்குழுவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மிக விளக்கமாக, அற்புதமாக பல தலைவர்கள் சொல்லிய பிறகும், உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திய பிறகும், ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன பிறகும், ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட இன்றைக்கு திமுக அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் போடுவது ஒரு வேடிக்கையான செயல் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மீனவர் பிரச்சனையை பற்றி தீர்மானம் போடுகிறார்கள். 439 மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இலங்கை கடற்படையால். கச்சத்தீவை இவர்கள் தாரை வார்த்ததுதான் அதற்கு காரணம் என்பது இந்த உலகமே நன்கு அறியும். இவர்கள் மீனவர் பிரச்சனைக்காக இன்று தீர்மானம் போடுகிறார்கள். டங்ஸ்டன் பிரச்சனையில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும், எங்களுடைய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களும், மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து டங்ஸ்டன் டெண்டரை நீங்கள் திரும்ப பெறுங்கள், தமிழக மக்களுடைய கோரிக்கை இது, மதுரை மாவட்ட மக்களுடைய கோரிக்கை இது என்று சொல்லிவிட்டு அதற்கு அமைச்சர் செவிமடுத்திருக்கிறார். நிச்சயமாக பிரதமரோடு கலந்து கொண்டு நல்ல முடிவை அறிவிப்போம் என்று சொன்ன பிறகும் கூட 10 மாத காலம் தூங்கிய திமுக இன்றைக்கு அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது வேடிக்கையான செயல். அதே போன்று விஸ்வகர்மா திட்டம். விஸ்வகர்மா என்றால் நம்ம ஊரில் ஒரு ஜாதியினுடைய பெயர் தான் நினைவுக்கு வருகிறது. ஆனால் விஸ்வகர்மா என்று சொன்னால் கையிலே தொழில் செய்யக்கூடிய அனைவரும், கையால் அல்லது கையால் உபகரணங்களை கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களும் விஸ்வகர்மா தான். அதற்காக முதல் கட்ட பயிற்சிக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய பயிற்சியினுடைய உபகரணங்கள் வாங்குவதற்கு 15,000 ரூபா ஒரு ஆளுக்கு, பயிற்சிக்கு தினசரி 500 ரூபா ஒரு வாரத்துக்கு. இதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 13,000 கோடி. அதற்கு பிறகு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட வேண்டுமோ நிச்சயமாக மத்திய அரசு ஒதுக்க போகிறது. அதை எதிர்த்து 7.5 லட்சம் பேர், ஏறத்தாழ 8 லட்சம் பேர் தமிழக மக்கள், தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள்
இன்னும் மிகப்பெரிய கோடீஸ்வரரா இந்த விஸ்வகர்மா மத்திய அரசு திட்டத்தில் போய் பதிஞ்சு வைக்க போறாங்க. அந்த 7,500,000 8 லட்சம் மக்கள் பதிந்து வைத்த அவர்கள் ஆசையை கெடுத்து அவர்களுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடன் கிடைக்கிற வாய்ப்பை தட்டி பறித்த திமுக இவர்கள் தனியாக ஒரு கைவினைஞர், அதுல கூட கலைஞரை சேர்த்துக்கிட்டாங்க. கைவினைஞர்கள் கலைஞர் திட்டம், ஏன் கைவினைஞர்கள் அம்பேத்கர் திட்டம் நீங்க வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பேச்சு தீர்மானத்துக்கு மட்டும்தான் அம்பேத்கரை பத்தி இவங்க பயன்படுத்துறது. எத்தனை நூலகம் தொடங்குறீங்க? டிஜிட்டல் நூலகம் சென்னையிலிருந்து கோவை வரைக்கும் போய் தொடங்குறீங்க. ஏன் அதுக்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் பேரை நீங்க வைக்கலாம்ல? இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் பேர்ல 250 கோடியில பாரத பிரதமர் ஆராய்ச்சி மையம் கட்டி வைத்திருக்கிறார்கள். நீங்க பண்ணீங்களா? அது பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கு ஒரு தீர்மானம். இன்றைக்கு 7,5 லட்சம் மக்களுடைய அந்த எதிர்பார்த்து காத்திருந்தார்கள், எப்பொழுது எங்களுக்கு 1 லட்சம் கிடைக்கும், எங்க தொழிலை நாங்க மேம்படுவோம் அப்படிங்கிறத காத்திருந்ததை தட்டி பறித்த திமுக அந்த விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி கண்டித்து இவர்கள் திட்டத்தை பற்றி போற்றி பேசுகிறார்கள். ஆனால் நேற்றைக்கு வரைக்கும் அவங்க திட்டத்தில் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்கன்னா 2,700 பேர். விஸ்வகர்மா திட்டத்தில் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க? ஏறத்தாழ 8 லட்சம் பேர். ஏன் இந்த 2,700 பேர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 35 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்களாம். அதனால யாருமே அதுல புதுசா பதியல. இப்படி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியை 13,000 கோடி ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டத்தை தமிழக மக்களுக்கு எடுத்தவர்கள் அதை பற்றி இன்றைக்கு தீர்மானம் போட்டுக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு வேடிக்கையான செயல். 200 இடங்களில் வெற்றி என்பது கனவாக கற்பனையாகத்தான் முடியும், எங்கள் தலைவர் சொன்னதை போல. அதே போன்று அடுத்து நேற்றைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மிக அற்புதமான ஜிஎஸ்டியிலே முக்கியமான முடிவுகளை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தெரிஞ்சு தெரியாம சில நண்பர்கள்லாம் ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிடுறது, சோசியல் மீடியாவில் வெளியிடுறது, பழைய பைக் விற்றா 18% வரியாமல, பழைய கார் விற்றா 18% வரியாமல, இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கு முக்கியமான பத்திரிகைகள் கூட தலைப்புச் செய்தியாக அது வந்திருக்கு. நீங்கள் ஒரு டிவிஎஸ் கம்பெனியோ மாருதியோ ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு பழைய கார் வாங்க போகிறீங்க. பழைய கார் வாங்குறது நிறைய இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. ஒரு காரை அந்த நிறுவனம் காரை விற்பவர்களிடமிருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அந்த காரை இந்த ரங்கநாயில் போய் 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு. அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பிறகு காரை மேம்படுத்தியிருப்பாங்க, சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, டயர் மாற்றிருப்பாங்க, லைட்டை போட்டிருப்பாங்க, ஏதோ அந்த காரை சீரமைப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்ஸ் எதுக்குன்னா 6 லட்சத்திற்கு கிடையாது. அந்த நிறுவனம் அந்த காரை வாங்கி வாங்கின விலையை விட கூடுதல் எவ்வளவு விற்கிறார்களோ அதுக்கு தான் டாக்ஸ். இது புது டாக்ஸ் கிடையாது. ஏற்கனவே 1500 சிசிக்கு கீழே இருந்தா 12%, மேலே இருந்தா 18% அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி ஒன்னத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இல்லாததுக்கு புதுசாக போட்டது கிடையாது. ரெண்டாவது மொத்த கார் விலைக்கும் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதே தான் பைக்குக்கும். பைக்லையும் இன்னைக்கு நிறைய சிசி பைக்கு, ஒரு பைக் விலையே 2 லட்சம் 2.5 லட்சம்லாம் சொல்லக்கூடிய பைக்லாம் வந்துருச்சு. அதை கூட புரியாமல் பிரச்சாரம் செய்கிறாங்க. அதே போன்று தமிழகத்தினுடைய நேற்றைக்கு முன்தினம் கூட திருப்பூரில் மிகப்பெரிய கடையடைப்பு ஆர்ப்பாட்டம். கடை வாடகைக்கு 18% டாக்ஸா? அது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எங்கள் தலைவர் இதை கேட்ட உடனே மதுரையிலிருந்து மதுரையினுடைய ஒரு வணிகர் சங்க தலைவர் எஸ்பி ஜெயபிரகாசம் அவர்கள் விரிவான ஒரு அறிக்கையை தலைவரிடம் ஒப்படைத்தார்கள். தலைவர் அதை பார்த்துவிட்டு உடனடியாக நிதியமைச்சருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணார். உடனே பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அப்பொழுது அம்பேத்கர் விவகாரத்தில் வீணான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் எனவும் குறுகிய சிந்தனையோடு ராகுல் காந்தி செயல்பட்டு வருகிறார் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதில் கருணாநிதி கைவினை திட்டத்தை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றுவதா என்ற கேள்வியும் அவர் முன்வைத்தார். மேலும் பல்வேறு விஷயங்களையும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களையும் பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.